வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக டெஸ்ட் பாருங்க, வீடியோ போடல லட்டுமே வச்சு பாருங்க. அண்ணன் பார்த்தினாக்கா சிதம்பரம் சீர்காழியில் இருந்திருக்காப்புல. ரொம்ப தங்கமான குணம். அக்கா அண்ணன் அவங்க பையன் எல்லாம் வந்தாங்க. அதாவது எங்கே போனோன்னு அவங்க ஐடியா வந்தாங்க. இவங்க வந்து ட்ரெயினில் தான் போகலான்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாங்க. ஆனால் கார் வாங்கியிருந்தா போனோன்னு அந்த முருகர் வேணும்னு நினச்சாங்க. காலையில் நினச்சாங்க, காலையில் சாயங்காலம் கார் வாங்கிட்டாங்க பாருங்கள். முருகர் விட்டு என்னையுமே கைவிட மாட்டார். நான் சொல்கிறது இவங்க சொல்லுவாங்க பாருங்கள். சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள் அக்கா. சீர்காழிலேருந்து வந்திருக்கோம். கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை எங்களுக்கு. ட்ரெயினில் போகலான்னு நினச்சோம். கோயில் குமர கோயிலுக்கு போய் உட்காந்து வேணுனேன். கார் சொந்த காரில் தான் போகணுன்னு திருச்செந்தூர் இந்த காரில் தான் போகிறோம். திருச்செந்தூர் ஃபேமிலியாக போகிறோம். அது சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் வரலாமா வண்டி வாங்கிறதுக்கா? கண்டிப்பாக வாங்க சார். சொல்லுண்ணா, நீங்கள் வந்து சொல்லுண்ணா. நாங்கள் நினச்சிட்டு வந்தது வேறு வண்டி. ஆனால் நமக்கு வந்து நல்ல வண்டி அமைஞ்சிருச்சு. திருச்செந்தூர் போகிறதுக்கு ஆண்டவனை பார்த்து நல்லா வண்டியாக எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நல்லா குறைச்சி கொடுத்தாங்க வண்டி. பிரச்சனை எல்லாம் வந்து வாங்கலாம், எல்லோரும் வந்து வாங்கலாம். வண்டி சூப்பராக அப்படி தண்ணி மாரி போகுது. இல்லை ஏசி பக்கா, எல்லாம் பக்கா, நல்லா செஞ்சு கொடுக்குறாப்புல. வாங்க எல்லோரும் வாங்க. கண்டிப்பாக சரியா வந்து எல்லோரும் நான் சொல்லி பார்த்துட்டு எல்லாம் வருவாங்க. பார்த்துட்டு அந்த வண்டி பார்த்து கண்டிப்பாக வருவாங்க. பாருங்கள், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. உண்மையாக ரொம்ப தங்கமான மனசு. அதாவது ஒரு குடும்பம் வந்துட்டுனாக்கா ஐயா வந்து மிலிட்ரி மேனு. உண்மையிலே சூப்பராக. உண்மையிலே என்ன தெரியுங்களா, நேற்று வந்து எனக்கு கால் பண்ணார். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு ஒரு கார் ஓணுன்னாரு. ஆனால் காரை வாங்குற ஐடியாவே இல்லை. நான் தான் சொன்னேன், இன்னும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கார் ஒன்று வாங்கினான்னு. என்ன பண்ணா தெரியல, காலிலேருந்து வீடியோ பார்த்துட்டு காலிலேருந்து குடும்பத்தோடு வந்துட்டு இந்த காரை பேசி எடுத்துகிட்டு பாருங்க. திருக்கோயில் இருந்துக்கிறாரு. நான் சொல்ல எங்கே வந்தாலும் இவர் சொல்ல பாருங்க. சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் முத்துப்பாண்டி. நான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துன்னே இருந்தேன் ரொம்ப நாளாக. இன்றைக்கி காலையில் வந்து நான் திடீர்னு எழுந்திரிச்ச உடனே வீடியோ என் ஒய்ஃபுக்கு வந்து வீட்டில் எல்லோரும் காமிச்சுன்னு இருந்தேன். இந்த மாதிரி கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். காலையில் இந்த மாதிரி நான் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கார் பார்க்கணும் அப்படின்னா, சரி நீங்கள் வாங்க, எடுக்கிற முடிவில் இல்லை, நாங்கள் சும்மா பார்க்கலான்னு தான் வந்தோம். கார் பிடிச்சி போச்சு. நம்மளுக்கு தகுந்த ரேட்டில் பேசி அண்ணன் கம்மியாக பண்ணி எடுத்து கொடுத்தாரு. என்ன மாடல் நீங்கள் எடுத்தது? நான் எடுத்தது வந்து 2019. ஓனரு சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வண்டி. வண்டி நல்லா சூப்பராக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது. எல்லாம் வரலாமா வண்டி வாங்கிறதுக்கு? வரலாண்ணா, எல்லாம் வாங்க. வந்தவங்களை திருப்பி அனுப்ப மாட்டாரு, வாங்கிட்டு தான் நீங்கள் போவீங்க. சந்தோஷம் மேடம். பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. வருவாங்க. ரைட், ஓகே. அதே மாதிரி உள்ள வண்டி பாருங்க. 4 டயரு, சஸ்பென்சர் அருமையாக இருக்கும். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபாய் சொன்னாங்க. ஏன்னா முன்ன பேசி எடுத்தாரன்னு சொல்லிட்டு இவர் டார்கெட்டே வந்து 1000 தான் பட்ஜெட்டு வந்தார். ஏன்னா முன்ன பேசி தரேன் வந்து எடுத்து கொடுத்துரு பாருங்க. 19 மாடல், ஒரே ஓனர். நீ பேச போறியா? நீ பேசுதா. ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ சும்மா இருக்கு. ரைட், பத்திரம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்க. புண்டோ ரொம்ப நாள் நினைச்சு வண்டி சீப் அண்ட் பெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆம்பூர்லேருந்து வந்து பக்கத்தில் ஒரு ஆம்பூர் பக்கத்தில் மெயின்ல இருக்கிறீங்களா? என்ன கடை வச்சுருக்கீங்க? ஷூ கடை வச்சுங்களா? என்ன கடை பேர்? குடோன் வச்சுங்களா? ஷூ ஓணுன்றவங்க ஆம்பூரில் ஓணும். இந்த குடோனு போனீங்கன்னா கண்டிப்பாக ஷூ கிடைக்கும். ஆனால் எந்த குடோன்னு தெரில. இந்த எங்கே தர சொல்லுங்கள். சார், நான் ஆம்பூர்லேருந்து வரேன். நான் இது மாதிரி ஆடு பார்த்துருந்தேன் வருது, திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுனால கொஞ்சம் நல்லா லோ ப்ரைஸில் வண்டிங்க கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இங்கே பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லபடி சந்தோஷமாக வாங்கி. இந்த வண்டி வாங்குறது யாருன்னா நம்ம தம்பி தான் வருதான். ஆனால் ஹெல்மெட்டோடு தான் வருவார். வேறு ஹெல்மெட்டோடு பாருங்கள், நல்லா இருக்கணும் உண்மையில. ஏன்னாக்கா நல்ல புள்ள இவர் உண்மையிலே நம்ம தம்பி. ஏன்னா என்ன படிச்சிருமா படிக்கல, அதனால தான் இங்கே இருக்கிறான். ஏன்னாக்கா தான் முடிவு எடுக்காமல் மாமாவா, எங்கள் மாமா என்ன சொன்னாலும் அதான் சொல்லிட்டு கிணத்துல குதிச்சிட்டாரு. இந்த வண்டி எடுத்துட்டாரு. நல்லா இருக்கணும். இன்னும் இதோட பெரிய வண்டி வாங்கி நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. சொல்ல, நீ எங்கே தர சொல்லையா? நானும் ஆம்பூரில் தான் வரேன். ரொம்ப நாளாக நினச்சி வண்டி இது. என் ஃப்ரெண்டு தான் இப்போ எடுத்துக்கிறான் வண்டி இது. கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறான். எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கா? சொல்கிறேன், ஆம்பூரில் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்கப்பா வண்டி. ரைட்டு. அது அந்த வண்டி புக்கு சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து வண்டி புக்கு எங்கேயோ விட்டுட்டு போயிட்டுருக்கிறாரு. கார் ஆச்சாரியம் யாரோ ஆம்பூர்னு சொல்லிக்கிறாரு. எந்த சர்க்கிளில் இருக்கிறாங்கன்னு தெரில. யாருன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். கான்டாக்டில் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்பர் எல்லாம் கொடுங்க. அவர் வந்து நானோ கார் எடுத்து போனவர் பாவம். அவர்
அதனால் வேணும்னு இவர் ஆம்பூர், இவர் கேட்டால் தெரிலன்றாரு. ஆம்பூர்லேருந்து அட்ரஸ் கேட்டாக்க இந்த பக்கம் நான் 18 எப்படி சொன்னீங்க, இந்த பக்கம் பாஞ்சு, இந்த பக்கம் பாஞ்சு, அந்த பக்கம் சுற்றி பாஞ்சு கிலோமீட்டர் தான். எந்த சந்தில் போய் கண்டுபிடிது நான். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பாருங்கள். அட்டகாசமாக ஈகோ நான் அப்படியே எடுத்து தானே வண்டி அப்படியா எடுத்துக்க, அப்படியே விடணா, அப்படியே விட எடுத்துட்டு விடணா, அப்படியே விடு, அப்படியே விடு, அப்படியே பொறுமை போங்க. காற்று இருந்தால் காற்று பிடிச்சிக்கோமா அப்படியே, காற்று கிளம்பி பிடிச்சிக்கோ. ஆப்பா எங்கே வரீங்க நீங்கள் ஆக்சுவலாக? பெங்களூர். ரைட், ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பாருங்கள், அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து நம்ம நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் நல்லா அனுப்பி அண்ணன் மேலே வளரணும், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம தம்பிக்கு பண்ணுறாரு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. இன்னைக்கு செம மழை, ஞாயிற்று மாதம் தொடர்ந்து வண்டிங்களாம் சேல்ஸ் ஆகிக்குது. சார் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்திருக்காரு, எனக்கு கால் பண்ணார். சரவணன் சார் நான் வரேன் சார் சொல்லிட்டு வந்து இந்த வண்டி டெஸ்டன் கொடுத்துட்டாரு. சரியான வண்டி, ஒரே ஓனரு. மேடமுக்கு ஏற்கனவே கார் வச்சுக்கிறாரு, மேடம் கோசம் வண்டி எடுத்துக்கிறாரு. சார் எங்கேருந்து அதை எதுவும் சொல்லுவார். சொல்லுங்கள் சார், எங்கே சொல்லுங்கள் சார். நான் சென்னையிலேருந்து வரேங்க. காலையிலேயே வந்துட்டேன். சரவணன் இது வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கிறேன். சரி, என் வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கார் வேணுமென்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு கார் தேடினேன். ஒரு நல்ல கார் கிடச்சிது, டெஸ்டன் அண்ட் கோ. இந்த வண்டி நல்லா மைலேஜ் நல்லா இருக்குது வண்டி. அண்ணன் நல்லா பேசி வாங்கி கொடுத்தாரு. நான் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் இதில் பயன்படணும். நிறைய பேர் வாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கார் முடிச்சு கொடுப்பாரு. எல்லாருக்கும் சந்தோஷமாக, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பேசுறது தான் மெயின். வாங்க முடியுங்கன்னு வேறு அந்த ஒரு விஷயத்தில் அதே மாதிரி முடிச்சிட்டாரு. ஆனால் எதிர் ஓனர் எடுத்துக்கிட்டா சிங்கிள் ஓனருங்க. மாடல் எடுத்துக்கிட்டா 2017. நல்ல ரேட்டு, நல்லா இருக்குது வண்டி, நல்லா இருக்குது. ஏர் பேக்லாம் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி. வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையான வண்டி. இப்போ அந்த வண்டியை நம்பி தான் சென்னைக்கே போகிறேன்னா பாருங்களேன். அதெல்லாம் ஓகேங்க. துபாய்க்கே போகலாம். துபாய்க்கே போகலான்ட்டார். எல்லாம் வரலாமா? எல்லாரும் வாங்க, இது வந்து பங்கு பெறுங்க. வண்டி வேணும்னா நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அருமையான ஒரு வியாபாரம். 2013 மாடல், ஒரே ஓனர் ஐட்டன்னு பாருங்க. நிறைய வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு. அண்ணன் தருமபுரியிலேருந்து இந்த வண்டி எடுத்துட்டாரு. அண்ணன் எங்கே இருந்தாலும் சொல்லுவார் பாருங்க. சொல்லுங்கள், எங்கே தான் சொல்லுங்கள். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அரூர் பக்கம் மாம்பாடி அங்கேருந்து வந்திருக்கேன். வண்டி நல்லா இருக்குது, ரேட்டு எனக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்காரு. சந்தோஷம்தான். நான் அந்த செல்லில் பார்த்ததுனால தான் இவர் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே நான் அவர்கிட்ட வந்திருக்கேன். ராம் திருப்தி. எல்லாம் வரலாமா? நான் ஊரில் வரலாம். அதே தான் கிராமத்தில் நான் ஓட்டுறேன். எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி கூப்பிட்டு வருவேன். ரைட்டுங்களா? ரைட். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை பாரு, நிறைய வண்டி போயிடுச்சு பாருங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்துடுறாங்க. சென்னை பக்கத்தில் என்ன இருக்கா? கேகே நகர். அங்கேயே இருக்கீங்களா? அங்கேருந்து வந்து பார்த்து இந்த ஐட்டம் எடுத்துட்டாங்க. நல்ல குணம், தங்கமான குணம். உண்மையிலே ரொம்ப நாள் வந்து உக்காந்தாங்க. சரி, 2 3 வண்டி வியாபாரம் ஆச்சுன்னு பார்த்து ஒரு வேலை செய்கிறாங்க அண்ணன். இருந்தாலும் வண்டி ஓணுன்னு ஃபேமிலி கூட எடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்தாங்க, எடுத்துன்னு வந்து சொல்லுங்கண்ணா. எங்கே தான் சொல்லுங்கக்கா, நீங்கள் தான் சொல்லுங்கள். கேகே நகர்லேருந்து வந்திருக்கேங்க. அண்ணன் நல்லா பேசி முடித்தார் எங்களுக்கு. கரெக்டான வண்டி ஓட்டி காமிச்சு எப்படி இருந்தது? வண்டி சூப்பராக இருந்தது. ஏசிலாம் நல்லா இருக்குது. நீ சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள். நான் கேகே நகர்லேருந்து வரேங்க. நாங்கள் ரொம்ப நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு அவர். நேரடியாக நாங்கள் கஸ்டமர்கிட்ட நேரடியாக பேசணும். இது உண்மையான இது, நான் நிஜமாக சொல்கிறேன் சார் உங்கள்கிட்ட. உள்ளே இருக்குது. ஆனால் எவ்வளோ பார்க்குறேன் வீடியோ நீங்கள்? நான் ஒரு 3 வருஷமாக பார்க்குறேன் சார். ஆமாம், வீட்டில் திட்டுவாங்க. ஃபோன் பண்ண உடனே இதுதான் பார்த்துட்டு இருக்கா காலையில் அப்படி கேட்பாங்க. நான் சொன்னேன், ஏதாவது ஒரு வண்டி வாங்கினேன், எனக்கு ஒரு ஆசை. என்னோடய லைஃப்பில் வீடு தான் கட்ட முடியல, வண்டியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணணும்னு ஆசை. எனக்கு முதல் ஆசை எனக்கு நிறைவேறிருக்கு. எனக்கு இந்த 2026 முதல் தொடக்கமே நல்லதாக இருக்குது எனக்கு. இதை கொடுத்த அந்த அம்மாவும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்.
வண்டி ஓட்டி காமிச்சு எப்படி இருந்தது வண்டி? ரொம்ப நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குங்களா? அவரே செல்ஃப் ட்ரைவ் பண்ணி அவரே எங்கள் கூட இருந்து இது பண்ணி காமிச்சாருங்க. ரொம்ப நல்லா இது பண்ணார். எங்கள் அதை விட ரொம்ப நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வண்டி வாங்கிறதுக்கு தாராளமாக சார், வரலாம். நீங்களும் சொல்லி அனுப்பலாம் ஊரில் எல்லாரும். கண்டிப்பாக சொல்கிறேங்க. இன்னும் அடுத்து நான் வண்டி வாங்க வருவோம். இதோட பெரிய வண்டி வாங்குறது நான் வரோம். கண்டிப்பாக வரும் சார். உண்மையாக சொல்கிறேன் சார். வீடியோக்காக சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டு. இவங்க டார்கெட்டு பட்ஜெட்டே ஒரு 1,000 ரூபா தான் பட்ஜெட்டே உங்களுக்கு. அப்புறம் பார்த்தாங்க நல்லா இருக்குது 5-10 பார்க்காதீங்க நான் சொன்ன ஒரு வார்த்தைனால எடுத்துனாங்க. வண்டி காட்டுறேன் பாருங்கடி. வண்டி பாருங்கள் தெல்லாம் தெளிவாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு வித்தவுட் வந்து எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு பாருங்கள். இப்போ பெட்ரோல் கேஸ் இது பாருங்க டேங்க் பாருங்க. முருகர் எங்கே பார்த்தாலும் முருகர் தான் இல்லை. இல்லைங்க கப்பட எடுத்துக்கலாம். எல்லாரும் கையாடுங்க. பை 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 பாருங்க குடும்பத்தோடு பாருங்க பாருங்க சூப்பராக. சென்னை அக்கா, சென்னை என்ன ஊருக்கா? சென்னையா? சென்னை எங்க? கேகே நகர். சரி. வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பார்த்து பாருங்க. அட்டகாசமாக பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறைய வண்டி போச்சு பாருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30. இருந்தாலும் சென்னையிலேருந்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு பண்ணுறாங்க. வந்து மிலிட்ரிக்கார் அவர். ஆனால் 4 நாள் தானே லீவ் இருக்குது, வண்டி எடுத்துமோன்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துட்டாரு பாருங்க. நல்லா இருக்கணும், மேலும் வளரணும். ஐயா பார்த்தினாக்கா 2009 போட்டது மாதிரி எஃப்சின்ஸ் இல்லாத என் பட்ஜெட்டை ஒரு 70 ரூபா 80 ரூபா ஒரு பைக்குள்ள தான் பட்ஜெட்டுனாரு. சரி வானா முன்ன பின்ன பேச்சு எடுத்துறேன்னு பேச்சு எடுத்து கொடுத்தேன் பாருங்க. ஐயா எங்கேருந்து வந்தால் இதுமாதிரி சொல்லுவார். சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள். நான் ஆவடியிலேருந்து வரேன். நான் அண்ணாவது வீடியோஸ் வந்து ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டே இருந்தேன். சரி நம்மளும் கொஞ்சம் வண்டி ஓட்டி நல்லா பழகிக்கலாம். சரி நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன் வண்டி எடுக்கணுன்ட்டு. இந்த வண்டி அண்ணா போன வாரம் போட்டுட்டாங்க, இருக்குமா இல்லையான்ட்டு நான் ஒரு 4 மணிக்கு வந்தேன். இடம் கொஞ்சம் தன்மரமாக இருந்தாலும் சரி வந்தேன். அண்ணன் நல்லபடியாக பேசிட்டு நல்லா முடிச்சு கொடுத்தாரு. இதே போல் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க, அண்ணன் நல்லபடியாக பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ. எங்கே போகிறீங்க? கிளம்பி இப்போ கிளம்பி இங்கேருந்து ஆவடி கிளம்புறோம். சொந்த ஊர் இங்கே கண்ணமங்கலம் தான். ஆனால் நான் இருக்கிறது வந்து ஆவடியில் இருக்கிறேன். அதனால் இங்கேருந்து நாங்கள் ஆவடி கிளம்புறோம். அதனால அங்கே போயிருக்குது. ஏன்னா இப்போ ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன், 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபேமிலி எங்கள் குழந்தை படிப்புக்காக தான் நாங்கள் அங்கே இருக்கிறோம். வேற ஒன்று எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கு. வாங்கலாம், நான் 100% வரலாம். பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. என்ன சொல்லியா பாருங்க 100% வரலாம் சொல்லிடுறாரு. உண்மைதானே? உண்மைதான். அதே மாதிரி டிரைவர் வண்டி இன்னும் ஓட்ட தெரியல அவருக்கு. ஆனால் ஓட்டிருக்கிறாரு, டச்சப் இல்லை. நம்ம டிரைவர் போட்டு அனுப்புகிறோம் பாருங்க. நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படியே வண்டி சுற்றி காமிச்சிருக்கோம். சூப்பராக நல்லா இருக்கும் வண்டி.